ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேடு செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீநித்யா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ்டர்டே பார்த்தீங்க அவங்க வந்து பீமாவில் வந்து ஒரு சவரன் ஷார்ட் செயின் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா தேனி உசிலம்பட்டியில் வந்து இப்போ பீமா ஜுவல்லரி வந்து எஸ்போ வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்களும் வந்து எடுத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 70% வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8%. அவங்க வந்து 4.6% வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டு அந்த ஜுவல்ஸை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அது பிடிக்கலை அப்படின்ட்டு சரி நம்ம மாற்றுவோமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மாற்றுறதுமே பார்த்திங்க அப்படின்னா 1 வீக் கழித்து நான் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, ஸோ உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. உடனே மாற்றிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து அன்றைக்கி கோல்டு ரேட் என்ன இருக்குதுன்னு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு எப்படியும் கோல்டு ரேட் வந்து 1 வீக் கழிச்சு ஹையாக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ் தான் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து சொன்னாங்க, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள், ஜிஎஸ்டி எல்லாமே அதே ரேட்டுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு ரேட்டு ஃபிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் என்னென்னா அவங்க வந்து ஒரு நகையை எடுக்க போயிருக்காங்க. அது இல்லாமல் பழைய ஓல்டு நகையை வந்து கொடுத்துட்டு புதுசாக வந்து எடுத்திருக்காங்க. இதுவே பெரிய லாஸ் தான். ஏன்னா நம்ம பழசை கொடுத்துட்டு புதுசு வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சமாக தான் போகும். ஏன்னா வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு லாஸாக இருக்கும். இதே பார்த்திங்க அப்படின்னா 1 டைமில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். 1 டைம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து எந்த ரேட்டுக்கு போடுறாங்கன்றதை பார்த்துக்கணும். இப்போ பீமாலாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா அந்த டைமில் தான் வந்து கோல்டு ரேட் எவ்வளோ இருந்தாலும் சரி அதுக்கு தான் ஜிஎஸ்டி வந்து போட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிஆர்டி, போத்தீஸ், சொர்ணமங்கலம், லலிதா ஜுவல்லரிலாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்றைக்கு கோல்டை வந்து அவங்கள்ட்ட உருக்க கொடுக்குறோமோ அன்றைக்கி வந்து ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. கிராம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் 11 மந்த்து கழித்து நீங்கள் அன்றைக்குள்ள கோல்டு ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டு ரேட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. பட் பீமாலையும் மலபார்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது. சின்னத்துறையிலையும் கேட்டு பார்த்தேன். ஸோ அங்கேயுமே வந்து அப்படி தான் சொன்னாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோல்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நமக்கு வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து ஜிஎஸ்டி எப்படி போடுறாங்கன்றத கண்டிப்பாக வந்து கேட்டுட்டு பண்ணுங்கள். ஸோ என்னைய மாதிரி வந்து தெரியாமல் பண்ணிடாதீங்க. ஸோ எனக்கு வந்து அந்த இது தெரியலை, யாரும் அந்த மாதிரி மெயினாக வந்து சொல்லலை. ஏன் நமக்கு ஷாப்பில் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னா அது நமக்கு இவ்வளோ பெரிய லாஸ் தான். ஏன்னா அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து இப்போயே 10,200 இருக்குது அப்படின்னா அப்போ வந்து 13,000 கூட வரலாம் நெக்ஸ்ட் இயர். ஸோ 13,500 கூட வரலாம். அப்போ எனக்கு ஜிஎஸ்டி கட்டும் போது எனக்கு நிறைய பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஷாப்பில் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் வந்து ஜிஎஸ்டி எப்படி போடுறீங்க அப்படின்னு கேட்கணும். இதே அவங்க ஜிஎஸ்டி வந்து கோல்டு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுற அன்னைக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு மெயினாக வந்து சொல்லுவாங்க. மற்ற ஷாப்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நீங்கள் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சோ அதை தான் நீங்கள் கட்டணும். ஆனால் நம்ம ஷாப்பில் அப்படி கிடையாது. நீங்கள் இன்றைக்கி வச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை தான் கட்டணும். அதுவும் 11 மாதம், இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு சொல்லலை அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து அது வந்து நமக்கு லாஸுன்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து கட்டி நம்ம தான் எடுப்போம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதான் ஷாப்பில் வந்து மேக்ஸிமம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஜுவல்ஸ் வந்து பிடிக்கலை அப்படின்னா ஸோ வேஸ்டேஜ் எல்லாமே வந்து பாருங்கள். பார்த்துட்டு அந்த கால்குலேஷன் வந்து போட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஷாப்பில் வந்து கால்குலேஷன் வந்து சொல்கிறாங்கல்ல, இப்போ 12% வந்து நான் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன், உங்களுக்காக நான் 10% வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு நமக்காகன்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து அந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஷாப்புக்கு போனேன். அப்போ வந்து 18% மேக்ஸிமம் நாங்கள் போடுவோம். நாங்களாம் ஒரு இது போடுவோம். அப்புறமேட்டுக்கு ஃப்ளோர் மேனேஜர், அப்புறம் ப்ராடக்ட் மேனேஜர், இந்த மாதிரி மேனேஜர் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிங்க அப்படின்னா நான் ஒரு 10க்கு போட்டேன், 9க்கு போட்டேன் அப்படின்றத சொல்லுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்க சொன்ன வேஸ்டேஜுக்கு நமக்கு வரவே வராது. ஸோ நம்ம 1 கிராம் தானே எடுத்தேன், அதுக்கு ஏன் 13,974 வருது, 14 சம்திங் வருது அப்படின்னா 1 கிராமுக்கு அவ்வளோவா? கிராம் ரேட்டே பார்த்திங்க அப்படின்னா 10,180 தான் இருந்துச்சு. அதுக்கு போய் நம்ம வேஸ்டேஜ் இவ்வளோ பே பண்ணி வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போகிறது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ப்ளஸ்ஸு தான்.
ஏன்னா அவங்க வந்து கண்ணை காமிச்சிருவாங்க, ஓகே வேண்டாம் அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிருவாங்க. என்னை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து கேட்டுட்டு ஓகே இப்படி சொல்கிறாங்களா வேண்டாம். ஆனால் வீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஷாப்பில் வந்து இப்போதைக்கு இது இருக்குது, நம்ம அங்கே போகணும்ல, நீ வந்துடு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு. ஸோ ஓகே நானும் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்போ தான் எனக்கு ஒரு இது புரிஞ்சிச்சு. நான் வந்து அந்த டைட்டானிக் ட்ராப் வந்து பார்த்துருந்தேன். அதை இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வந்து எந்த கடைலாம் சொன்னால் எனக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் நான் எந்த ஷாப்லும் வந்து நான் மென்ஷன் பண்ணலை. பட் அந்த ஷாப்பில் வந்து போட்டிருந்தாங்க, உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் போடுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நீங்கள் வந்து பை பண்ணிடுங்க, உங்களுக்கு இதோட எங்கேயும் கம்மியாக தரமாட்டாங்க, இப்போயே நீங்கள் பண்ணிடலாம்ல, ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம மைண்டை வந்து அப்படியே கழுவுவாங்க. கழுவில் வந்து நமக்கும் அந்த ஜுவல்ஸ் பிடிச்சிருமா, வேறு எதுவுமே நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ என்னையே நானே சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு அந்த ஜுவல்ஸ்லாம் பார்த்தோன்னா இது நமக்கு இன்றைக்கி வாங்கிடலாமா, ஓகே இவ்வளோ ரேட்டு தானே சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு அந்த ரேட் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் காசு கொடுக்க போகிறது நான் எங்கள் ஹஸ்பண்ட் தானே கொடுக்க போகிறாங்க. அப்போ அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து இந்த எஸ்டிமேஷன் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க கண்ணிலே வந்து கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கண்ணிலே ஒரு இது போட்டு எங்கேயோ தப்பு நடக்குதே, இது என்னது தப்பாக இருக்கே, இவ்வளோ வேஸ்டேஜா, சரி நம்ம எதுக்கும் இன்னொரு கடையில் கேட்டுக்குவோம். ஏன்னா நம்ம ஒரு ஜுவல்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு கடையில் பார்த்து ஒரு கடையிலே வந்து வாங்குறது வந்து தப்பு. நீங்கள் வந்து நிறைய கடையில் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ஜுவல்ஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னா வேண்டாம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிடுங்க. நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் ஓப்பனாக சொல்லிடுங்க. இப்போ அவங்க அந்த சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நகை வந்து நம்ம வேஸ்டேஜ்லாம் கொடுத்து வாங்குறப்ப நமக்கு பிடிச்சி வந்து நம்ம எடுக்கணும். அதனால் நீங்கள் ஓப்பனாக வந்து பிடிக்கல அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்டிமேஷன் வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜு எல்லாம் போடுவாங்க. வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்கேன்னா அந்த பர்சன்டேஜ் அங்கே மென்ஷனே பண்ணிக்க மாட்டாங்க சில ஷாப்லலாம். நம்மளாம் வந்து மைனஸ் பண்ணி இத்தனை போட்டிருப்பாங்களா அத்தனை போட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். சில ஷாப்லலாம் மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. சில பில்லெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். இப்போ நம்ம நகைச்சீட்டு போடுறோம்னா அதில் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே நம்ம ரெடி காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வேஸ்டேஜில் வந்து நிறைய ஷாப்பில் வந்து மென்ஷனே பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு வேஸ்டேஜ் வந்து போட்டிருப்பாங்க, நம்ம ஒரு வேஸ்டேஜுக்கு வந்து பில்லு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பில்லிங் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இது வந்து பர்சனலாக இப்போ வந்து ரீசெண்டாக பில்லிங்கில் வந்து நம்மளை நல்லாவே வந்து ஏமாத்துறாங்க. இப்போ நம்ம சொல்லும் போது வேஸ்டேஜ் கம்மியான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் பில்லிங்கில் வந்து அவங்க கூட வந்து வச்சிடுறாங்க. இது எந்த ஷாப்புன்றது மென்ஷன் பண்ணல. ஏன்னா இது வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க 1000 சொல்லுவாங்க. இப்போ கம்மியாக தானே மேம் இருக்குது, இன்னும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் டைம் எடுத்து, உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க, கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது, மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்களா, ஜிஎஸ்டி எவ்வளோ போட்டிருக்காங்கன்றத நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கையிலேருந்து போகிறது நம்ம பணம், அவங்களுக்கு போகிறதுக்காக அவங்க வாங்கிறதுக்காக எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம தான் வந்து அதை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். பில்லிங்கில் வந்து இப்படி நம்மளை ஏமாத்துறாங்களே, இப்படி இது பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கோவமாக இருந்துச்சு. எனக்கு அப்போ அது புரியலை. நான் வீட்டுக்கு வந்து அந்த பில்லிங் வந்து நான் போட்டு பார்க்குறேன், என்ன வேஸ்டேஜுக்கு தான் போட்டாங்கன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்க்குறேன். கடைசி வரைக்கும் அந்த என்ன வேஸ்டேஜ் போட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா அப்படி ஓப்பனாகவே இல்லை. நம்மள்ட்ட சொன்னது ஒரு வேஸ்டேஜ், ஆனால் அவங்க போட்டது ஒரு வேஸ்டேஜ். அதை வந்து எப்படியாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும். ஏன்னா நான் அந்த டைமில் அதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு லாஸ் தான். ஏன்னா அதை விட வேஸ்டேஜ் கம்மியாலாம் வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு கடைக்கு 2-3 கடை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நானுமே அதை எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறில் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்ல வேலை கண்ணை காமிச்சு வேண்டான்னொன்னே ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே தான் அந்த பில்லிங் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை, என்ன இதில் பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஏம்மா இவ்வளோ இதை சொல்கிறிய, அது எந்த கடை, எங்கே போனீங்க, என்ன வேஸ்டேஜ் போட்டாங்கன்னு ஒரு டீட்டெயிலாக சொன்னால் நாங்களும் கேர்ஃபுல்லாக இருப்போமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நான் வந்து இப்போ ஒரு கடைன்னு இப்போ இது பண்ணுறதில்ல, நான் நிறைய கடை இது பண்ணுவேன். எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து சொல்லுவேன். அதில் வந்து கொஞ்சம் ட்ராபேக்கும் இருக்கும், ப்ளஸ்ஸும் இருக்கும். ப்ளஸ்ஸை தான் நம்மளால் சொல்ல முடியும். ட்ராபேக் சொன்னோம் அப்படின்னா எங்கள் ஷாப்பை நீங்கள் இது பண்ணிட்டீங்க, எங்கள் இதை இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்னோடய சேனல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ தான் நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ தான் வந்திருக்கேன். அதான் கோல்டுலாம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்லாம் இருக்குது.
அது வந்து பர்சனலாக நான் வந்து எந்த ஆப்லேயுமே வந்து இறங்குறதில்ல. இப்போ இருக்க கோல்டு ரேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஆப்பில் வந்து நம்ம போட்டு திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பணம் போயிருமே அப்படின்றதுக்காக எந்த ஒரு ஆப்லேயுமே வந்து இப்போ ஜாயின் பண்ணுறதில்ல. டேரெக்டாக வந்து ஷோரூம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஆப்பில் வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. மற்றபடி எந்த ஆப்லேயுமே வந்து நான் வந்து பேமெண்ட் வந்து போடுறது வந்து கிடையாது. கோல்டும் சரி சில்வரும் சரி. இந்த மாதிரி டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஓகே, அது மாதிரி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம அமௌண்ட்டை வந்து மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிவிட்டு மொத்தமாக ஒரு கிராம் வரும்போது தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். சில்வர்லாம் பார்த்திங்க அப்படின்னா 50 கிராம் வந்தோடனே தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படின்றபோது நமக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் யார் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் முடிவெடுத்து போடாதீங்க. இப்போ போத்தி சொர்ண மகாலில் வருமான வரி அந்த ரைடு வரும்போதே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிங்க, இதனால் நம்ம சேவிங்ஸ் ஸ்கீம் போட்டிருக்கோம், டிஜிகோல்டு போட்டிருக்கோம், நமக்கு அமௌண்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா, பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய டவுட் இருந்துச்சு. இத்தனைக்கும் அது வந்து நிறைய பிரான்ச் வந்து இருக்குது, இருந்துமே நமக்கு ஒரு பயம் வருது. அதனால் நீங்கள் ஆப்பில் போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை, எதுனாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க. ஸோ இதை தான் வந்து இந்த நம்ம வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் வந்து பர்சனலாக எந்த ஒரு ஆப்பும் பண்ணலை. ஸோ பண்ணேன் அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் எந்த ஒரு ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.